குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தத்மை ஸ்ரீ குருவே நமகா. காஞ்சி பெரியவாளுடைய திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக ராகுகேது பயிற்சி என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ராசிக்கும் பலன் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வகையிலே தற்போது இப்பொழுது கும்பராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். கும்பராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலே ராகு பகவானும் 7ஆம் இடத்திலே கேது பகவானும் வருகிறார். உங்கள் ராசியிலே ராகு பகவான் வந்துடுறாரு, அதே மாதிரி 7ஆம் இடத்துல கேது பகவான் வருகிறார். உங்களுக்கு பாதிக்கு பாதி 50%லிருந்து 60% இந்த பயிற்சி நன்றாக இருக்கும். அதே மாதிரி குரு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். 5ஆம் இடத்துக்கு குரு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது சொல்ல வேண்டாம். இது இன்னும் அர்த்தாஷ்டமத்தில் இருந்த குரு உங்களுக்கு எப்படிலாம் தள்ளு கொடுக்கலாமோ அப்படிலாம் தள்ளு கொடுத்துருந்தார். தேவையில்லாமல் விரோதம், தேவையில்லாமல் தான் செய்யாத செயலுக்காக சொல்லாத சொல்லுக்காக அவமானப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் கூட நடந்துருக்கலாம். கும்பராசிக்காரன் நல்ல சிரமப்பட்டிருப்பாங்க. வேலையில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல பேர் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அர்த்தாஷ்டமம் அவர் தனக்காரர்கள். அதனால் அவர் இதுவரை 4ஆம் இடத்துல இருந்தது உங்களுக்கு எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் அதில் ஒரு திருப்தியோ ஒரு நிம்மதியோ இல்லை. ஏற்கனவே இவ்வளோ உழைக்கிறவே அப்படின்னு இருந்துடும். ஆனால் இப்போ 5ஆம் இடத்துல குரு வருது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் குரு 5ஆம் இடத்துக்கு வருவார். அதுவும் இந்த கும்பராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு வந்துருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் 12 வருஷத்துக்கு ஒருத்தர் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நேரம்ன்றதுனால இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா அனுபவிக்கணும். என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் திருப்தியாக செய்யணும். அது எப்படி அமையும் அப்படின்றது பற்றி விளக்கமாக நான் சொல்லிக் கொண்டு வருவேன். சில பேர் வேலையில் இருப்பா, இந்த வேலையிலே இருக்கலாமா, இந்த வேலையை விட்டுடலாமா, இந்த வேலையை விட்டால் வேறு வேலை கிடைக்குமா, இல்லை வேறு வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணலாமா, இப்படி ஒரு குழப்பம். சில பேர் என்ன பண்ணுவா, இந்த வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இதை விட கொஞ்சம் பெரிய வீடு வரலாமா, இந்த வீட்டை கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது தான் வேறு கேட்டட் கம்யூனிட்டி போகலாமா, ஏதாவது ஒரு குழப்பம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துருக்கீங்க. எதுலேயுமே ஒரு குழப்பம். ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டா இன்றைக்கி போகலாமா போக வேண்டாமா, இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படி சில குழப்பங்கள்லாம் இருக்கும். அந்த குழப்பங்கள்லாம் இது சுத்தமாக நிர்மூலமாகிடும். குழப்பமே இருக்காது. எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்கும். அந்த முடிவில் ஒரு நற்பலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இது. ஒரு காலகட்டம் இந்த மாதிரி அமைகிறது ரொம்ப சிரமம் இல்லையா? நிறைய விஷயங்களில் நமக்கு குழப்பம் தான் அதிகமாக இருக்கும். தவிர ஒரு முடிவு எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒரு நிலைமை மாறி இந்த தடவை ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். மனசில் தான் சொல்ல, இதனால் ஒரு மன வேதனைகள் தரக்கூடிய காலம் இது. பண வசதி நன்றாக இருக்கும். 5ஆம் இடத்துல வந்தாலும் பண வசதி நன்றாக இருக்கும். அதனால் செலவுகள் குறைக்கூடிய காலம். 2வது பதவி ஸ்தானத்துக்கு குரு வரால், அது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அதனால் இந்த 3 விஷயங்கள் நல்லா இருக்கும். பதவி ஸ்தானம் பதவி கிடைக்கும், பூர்வ புண்ணியஸ்தானம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும், நமக்கு வர வேண்டியதெல்லாம் வரும். புத்திரஸ்தானம் சொல்லும்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இடம். அதனால் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு, பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால் அது ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம். 2வது 7ஆம் நட்சத்திரத்திலே உங்களுக்கு ஜென்ம ராசியிலிருந்து இந்த விடுதலை. கடந்த ஒரு 5 வருஷ காலமாக இவங்க என்னென்னலாம் சிரமத்தெல்லாம் அனுபவிச்சாங்களோ அது இந்த அடுத்த 2 வருஷ காலத்துக்கு கூட குறிச்சிடும். ஜென்ம சரி இருந்தது, இப்போ 2ஆம் இடத்துக்கு சரி வரும்போது அது நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும். அது ஒரு பலன் தான். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு நல்லா வரும். அவங்க எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கும். சில பேர் என்னென்ன கோர்ஸ் வேணும் அவங்க எதிர்பார்த்தாலும் அதெல்லாம் கிடைக்காம இந்த ஒரு காலகட்டத்தில் மாணவர்கள் அவங்களுக்கு விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும், நல்லபடியாக படித்து கொண்டு வருவாங்க. அதே மாதிரி குடும்ப வழக்கிலே நிம்மதி இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அப்பா அம்மா கூட பிரச்சனை, இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனால் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை முதல்ல தீர்ந்துடும். அது ஒரு நல்ல நிலைமை ஏற்படும். அதை பொதுவாக இந்த 2ஆம் இடத்துக்கு சரி வரும்போது அது கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக கிடைக்கும். 2வது
ஜென்மத்திலேயே ராகு வர்றதுனால பொறுமை கொஞ்சம் கடைபிடிக்கும். ஏன்னா நம்ம அறியாமல் நம்முடைய வார்த்தைகளே சில நேரத்தில் விஷம் கக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் வெளியே வந்துடும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொறுமையை கடைபிடிக்கும். பொறுமையை கடைபிடித்தால் ரொம்ப சௌகரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதனால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து விடுதலை அது ஒரு நல்ல காலம். 5ஆம் இடத்துல குரு வருவது ஒரு அருமையான காலகட்டம். அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. மகாவிஷ்ணு வழிபட்டால் உங்களுக்கு சகலவிதமான பலன்கள் ஏற்படும். சரி, ஜெய் ஜெய்சங்கர், அரங்கர் சங்கர்.